இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் வீடியோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட் வீடியோன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காப்பி இல்லைனா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஒரு டூப்ளிகேட் வீடியோ வந்துடும். ஸோ அந்த டூப்ளிகேட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு அந்த ஓவர்லே வீடியோ அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அந்த ஓவர்லே வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கிராஃப்னு இருக்கும். ஸோ கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த சைடு உங்களுக்கு கொண்டு வந்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை -15 கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு எஃபெக்டில் போங்க. வீடியோ எஃபெக்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் ஃப்ளாஷ் வைப்ரண்ட்னு டைப் பண்ணிக்கலாம். சர்ச்சுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் வைப்ரண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வைப்ரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேன்னு கொடுத்துக்கோங்க. ஓவர்லேன்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு இது வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்பீடுன்னு இருக்கும், ஸோ அதை கம்ப்ளீட்டாக 0வாக கொடுத்துக்கோங்க. திருப்பி க்ளோ இருக்கும். ஸோ க்ளோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். அண்ட் அட்மாஸ்ஃபியரும் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. திருப்பி கலர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லோ கலரில் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அட்மாஸ்ஃபியரும் லைட்டாக அட்ஜஸ்ட் தான் எல்லாமே பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எஃபெக்டில் போயிட்டு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பாடி க்ளோ எஃபெக்ட் வந்து கிடச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.